ஹாய், வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தேன் நெல்லி. இந்த நெல்லிக்காயில் ஏகப்பட்ட சத்து இருக்குது. வைட்டமின் சி இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, இன்னும் நிறைய சத்து இருக்குது. நான் ஏற்கனவே இதை ஜூஸ் போட்டு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ நான் பண்ணுறது வந்து தேன் நெல்லி. நீங்கள் நெல்லிக்காவை இட்லி கொப்பரையில் அவிச்சு சாப்பிட்றதுனாலையோ ஊறுகாய் போட்டு சாப்பிட்றனால அதோட நேரடி உயிர் சத்து நம்மளுக்கு கிடைக்காது. ஆனால் இந்தமாரி தேன் நெல்லி சாப்பிடும்போது நல்லா நம்மளுக்கு அந்த உயிர் சத்து கிடைக்கும். இது ஒரு வாரம் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா நான் 6 நெல்லிக்காயிலையும் நல்லா பாருங்கள், எவ்வளோ முடியுமோ குண்டூசி வச்சு அவ்வளோவான ஓட்டை போட்டு வச்சுருக்கிறேன். இந்த ஓட்டை போட்ட நெல்லிக்காயில் வந்து அவ்வளோவான போட்டு வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம இப்போ வந்து இது வந்து ஒரிஜினல் மலை தேன் தான். இது எங்கள் ஊரில் வந்து கிடைக்கும். இதை வந்து நான் இப்போ ஊற்றி வைக்க போகிறேன். இது வந்து ஒரு வாரத்துக்கு தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். அதனால் அதுக்கு மேலே வச்சா அது வீணாயிரும். இது வந்து ஒரு வாரத்துக்கு மட்டும் இருந்துட்டு இந்த பாட்டிலில் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு நெல்லிக்காய் எடுத்து சாப்பிட்டோம்னா ரத்த அழுத்தமும் கம்மியாகும். அப்புறம் இன்சுலின் சுரக்கும். சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு இன்சுலின் சுரக்காமல் தான் சுகர் அதிகமாகுது. இதை காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு நெல்லிக்காய் எடுத்து சாப்பிட்டா தன்னாலே இன்சுலின் சுரக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.